ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி மீன் குழம்பு. நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் நெத்திலி மீன் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா ஊற வச்சுட்டு நடுத்தரமாக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். 200 கிராம் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதை பெருசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் வேண்டாம், நடுவே தக்காளி அங்கங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு கரைச்சி எடுத்துருவோம். கரைச்செடுத்த புளி, அரைச்செடுத்த தக்காளி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இங்கே நம்ம கரைச்சி அந்த காரம் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் அலசி எடுத்த தண்ணி 1/2 கிளாஸ் சேர்த்தாச்சு. மீன் குழம்பு ரொம்பவும் திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நடுத்தரமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியாச்சு. அதில் இந்த கரண்டி அளவில் 1.5 கரண்டி அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சின்ன வெங்காயம் தட்டி எடுத்து சேர்த்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்து நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம அதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து அப்படியே பொரிய வச்சுருவோம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. 10 பல் பூண்டு நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இதில் ரொம்ப டீப்பாலாம் வதக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு கரைசலை சேர்த்து திரும்பவும் 1 கிளாஸ் போல் தண்ணி இந்த பவுலில் அலசி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா கலந்து கரைச்சிட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதித்து வர்றதுக்கு விட்டுலாம். ஒரு கொதி வேண்டாம், கொஞ்சம் திக்காகியே வரட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கெட்டியாக குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் எனக்கு இந்த பதம் போதுன்னு தோணுச்சு, அதனால் இப்போவே நான் இந்த தேங்காய் அரைச்சி வச்சது சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை கலந்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் இன்னும் அதிகமாக சேர்த்துட்டோம்னாக்கா அந்த காரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை திரும்பவும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை சேர்த்து ஒரு முறை லேசாக கலந்துக்கலாம். நெத்திலி மீனை விட இந்த குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரியே பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தாக்கா அந்த மீன் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சிக்கனா மாதிரி இருக்கும். எடுக்கும்போது ரொம்பவே பொடியாக வந்துடும். இந்த பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ லேசாக நம்ம பிரட்டி பார்த்துருவோம். இது ரொம்ப குட்டி மீன், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் இந்த குழம்போட அந்த சூடுலேயே மீன் நல்லாவே வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லேசாக கலந்தும் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கரண்டி எடுத்து காட்டுறேன். நம்ம எடுத்து மற்ற குழம்பு மாதிரி நம்ம இதை ஊற்ற முடியாது. குழம்பே சூடாக இருக்கிறதால அந்த மீனெல்லாம் ரொம்பவே பொடியாக போயிடும். அதனால் ஒரே ஒரு கரண்டி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நிறைய டைமோ இல்லாட்டி நிறைய இன்க்ரீடியண்ட்டோ தேவைப்படாது. பெரிய மீனை விட இந்த மாதிரி சின்ன மீனில் வைக்கிற குழம்புக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அதிகம்.
இந்த மீன் குழம்ப சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இந்த டேஸ்ட் ஒன்றே நின்று பேசும். இன்னும் மறுநாள் வச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். நீங்களும் இந்த நெத்திலி மீன் குழம்பை வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.